அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் நம்ம விவசாய நண்பர் கூட இருக்கிறேன். நம்ம விவசாய நண்பர் பாக்கு பயிர் போட்டு சாகுபடி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய முகவரி அவர் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த காணொலிக்கு நம்ம சாயில் ரீஜெனரேட் ஆபீசர் சஞ்சய் சார், அருண் சார் மற்றும் முத்து சார் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் சார். ஆமா, உங்களுடைய முகவரி சொல்லுங்கம்மா. அத்தானி கற்போ நம்பூதூர்ல இருந்து பேசுறேன். முன்ன டாடா சாயில் ஊத்தாதுக்கு முன்ன ரொம்ப இதா இருந்துச்சு. வேற அழுகுகள், குருத்து அழுகுகள் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. டாடா சாயில் ஊட்டின வரும் ரொம்ப நல்லா இருக்குது. காய் கொலை நல்லா தாக்குது, 7, 8, 10 கொலை தாக்குது. நல்லா ஆரோக்கியமா இருக்குது மரம். அப்பமா நம்ம டாக்டர் சாயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க விசிட் பண்ணி பார்த்தோம். எல்லா பக்கமே பார்க்கும்போது மண்ணு எப்படி இருந்த மண்ணோட தன்மை? மண்ணு கொஞ்சம் இருகுன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லூசா இருக்குது. லூசா இருக்கு, பொது பொதுனா இருக்குது. ரெண்டாவதுமா வேரெல்லாம் பறிச்சு 4 இடத்துல 5 இடத்துல பார்த்தோம். வேர் பகுதியில எப்படி இருந்ததுமா? வேர் பகுதி கொஞ்சம் முடிச்சா இருந்துச்சு. வேறு வெள்ளை வேர் ஓடாம முடிச்சு அழுகல் வேர் மாதிரி இருந்துச்சு. ஓகேமா, நல்லா இருக்குது. வெள்ளை வேர் நல்லா இருக்குது. இது பாக்கு செடியில் வந்திருக்கக்கூடிய அம்மா வேறு மட்டும் ஜெல்லு வேறு. எல்லாரும் நினைச்சுக்கலாம் ஜெல்லு வேறு பாத்திருக்கவே மாட்டாரு சார். பாக்கல, ஏன்னா பாக்கல பாத்திருக்கவே மாட்டாரு. நம்ம காமிக்கிறோம். டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்த தோட்டத்துல இது அம்மாவோட அனுபவம். டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இங்க எல்லாம் பறிச்சு பார்த்தோம் இல்லாம இந்த மாதிரி அம்மா வேறு ஜெல்லு வேறு வெள்ளை கலர் இருந்ததுங்களா? அம்மா வேறு அழுகி கடந்து இருந்தது. இப்போ ஜெல்லு வேறு அம்மா வேறு எவ்வளவு இருக்குதுமா? நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குது. ஜெல்லு வேறு வெள்ளை நல்லா இருக்குது. ஆரோக்கியமா இருக்குது. டாடா சாயில் பரவாயில்ல, ரொம்ப பெஸ்ட். இன்னொன்னு அன்னைக்கு பார்க்கும்போது மரத்தின் ஆரோக்கியம், குருத்தழுகள் மற்றும் வேரழுகள் எல்லாமே இருந்தது. மஞ்சள் கலர் அடிச்ச மாதிரி இருந்ததுல மணிக்கெல்லாம் செம்பேன கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க நல்லா இருக்குது. நல்லா பச்சை பசைன்னு நல்லா இருக்குது மரம் நல்லா. ஓகேமா. இன்னும் அன்னைக்கு எல்லாம் இந்த வருஷம் ஏன்னா இந்த வருஷம் தண்ணி இல்லை. இது இப்போ வீடியோ பண்ணக்கூடிய இந்த தேதி ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2026ஆம் தேதி 2026வது வருஷம் ஜூலை மாதம் 29ஆம் தேதியில வீடியோ பண்ணிருக்கோம். இந்த வருஷமும் மழை இல்லை. மழை கம்மியாகும் போது என்ன ஆகும்? பாக்கு மரத்திலேயுமே செம்பேனுமே அந்த வெள்ளை ஐ தாக்குதலுமே அதிகமாகும். நம்ம தோட்டத்திலேயுமே அந்த பாதிப்பு இருக்குதா? இல்லைங்க, இல்ல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன இருந்துச்சு. டாடா சாயில் யூத்தன வரும், என்ன அது இல்ல. நல்லா இருக்கு. டாக்டர் சாயில் கீழே கொடுத்தாலே போதும், மேல எந்த பூச்சியும் வரதில்ல, எந்த குருத்தெழுகளும் வரதில்ல, வேரெழுகளும் வரதில்ல. ஆரோக்கியமா இருக்குது. சூப்பர். கொலை நல்லா தாக்குது. சூப்பர். மரம் ஆரோக்கியமா இருக்குது. ஓகேமா. ஆமா, ஒரு மரத்துல எத்தனை கொலை பிடிச்சிருக்குதாமா? 8, 10 இருக்கும். 6 இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் 10 வரைக்கும் இருக்குது. சூப்பர் சூப்பர் அம்மா. ஆமா, இப்போ நம்ம டாக் சாயில் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அம்மா இந்த தோட்டம் பார்த்தா உங்க மனநிலை, தோட்டம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? இப்போ டாக் சாயில் பயன்படுத்த பிறகு தோட்டத்துக்குள்ள வரும்போது மனநிலை எப்படி இருக்குதுமா? இப்போ என்ன இப்படி வெள்ளாம இப்படி ஆயிருச்சே, இவ்வளவு காசு போட்டு இப்படி வேஸ்டா போயிருச்சேன்னு நினைச்சோம். ஓகே, இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். அப்ப டாக்டர் சாயில்ங்கிறதமா பூமி தாய்க்கும் வளம் பண்ணிருச்சு, பூமி தாயும் சந்தோஷமா இருக்குது. அது வெள்ளமை பண்ணக்கூடிய விவசாயம் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறது இல்லைங்களாமா? ஓகேம்மா. நம்ம மாதிரி டாக்டர் பாக்கு தோட்டம் விவசாயம் பண்ணு வரலாமா? நம்ம மாதிரி பண்ணு வரலாமா? அந்த மாதிரி விவசாயிகளுக்குமா என்ன சொல்ல விரும்புங்கிறமா நீங்க மெசேஜ் டாடா சாயில் போடுங்க. நல்லா ஆரோக்கியமா மரம் இருக்கும், கொலையை நல்லா தாக்கும், பூச்சி அடிக்காது, நல்லா இருக்கும். அப்போ டாக்டர் சாயில் மண்ணுக்கு கொடுக்கும் போதே அந்த வேரழுகள், அந்த வேர் முடிச்சு மட்டும் அந்த தண்டழுகள் ஆகட்டும், வெள்ளை ஈ தாக்குதல் ஆகட்டும், எல்லாமே 100% கண்ட்ரோல் ஆகும். இது விவசாயியோட அனுபவத்தின் பேச்சு. ஏன்னா டாக்டர் சாயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த தோட்டத்துல அங்க வேரழுகள் இருந்தது, வெள்ளை ஈ தாக்குதல் இருந்தது, நிறைய மரம் எல்லா விஷயம் மாறி இருந்தது. அதுக்கு காரணம் சாயில் டிகிரடேஷன் இல்லைங்களாமா? மண்ணு மலட்டுத்தன்மையில் இருக்கும்போது மண்ணின் உணவு சங்கிலி ஒண்ணுக்கு ஒண்ணு இணைந்து வேலை செய்யாம இருக்கும்போது அந்த பிரச்சனை இருந்தது. டாக்டர் சாயில் கொடுத்த பிறகு சாயில் ரீஜெனரேஷன், மண் புதுப்பித்தல் ஆயிடுச்சுல்லமா? இப்போ இருக்கிற பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆயிடுச்சு. அதனால விவசாய நண்பர்கள் உங்க பாக்கத்தோட்டத்தில் இருக்கக்கூடிய பாக்கு செடிகளுக்கு ட்ரோன் மூலமாகவோ எந்த டெக்னாலஜி பயன்படுத்தி மருந்தெடுக்கிறது பிரயோஜனமே கிடையாது. அதெல்லாம் வேஸ்ட் செலவாகும் 100%. ஏன்னா ஒரு விவசாயம் முன்னாடிதான் உறுதியாக சொல்ல போறோம். அந்த பிரச்சனை இருக்கும்போது டாக்டர் சாயில் கீழே கொடுத்த பிறகு அந்த வேறு பகுதியிலிருந்து ராக்கெட் ஸ்பீடுல மரத்துக்கு ரீச் ஆயிருக்கு இல்லைங்களாமா? அதனால விவசாய நண்பர்கள் உங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளமைக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க நாம் ரெடி இருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அந்த மண்ணில் ஆகட்டும், அந்த செடியில் ஆகட்டும், தீர்வு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு மைக்ரோபி ஆகட்டும் பிரைவேட் லிமிடெட் சாயில் ரீஜெனரேட்டிவ் ஆஃபீஸ் நம்ம ரெடி இருக்கிறோம். அனைத்து விவசாய நண்பர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் அம்மா.